ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட்டோட ஆர்வி பிளேஸ் எக்ஸ் பற்றி தான். இந்த 2025க்கு புதுசாக லான்ச் பிறகு இந்த பைக்கில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்கன்னு இதோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது என்னென்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்ஸும் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். லைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்ரோ மாடல் எல்இடி லைட் தான் தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு டிஆர்லும் தந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு பார்த்துடலாம். அப்படியே பேக் சைடை பார்த்துடலாம். பேக்கு லைட் பார்த்தீங்கன்னா பேக் லைட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்இடி தான் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்மளுக்கு எல்இடி தான். பிரேக் பிடிக்கும் போதும் சரி, நம்மளுக்கு இப்போ ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கே ஒரு டிஆர் மாதிரியே நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுக்கு பிரேக் பிடிக்கும் போதும் சரி, நம்மளுக்கு இங்கே சென்டரில் நம்மளுக்கு எரியுது, அது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியை பார்த்துடலாம். இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர்லாம் தந்திருக்காங்க. டோட்டல் ஃப்ரண்ட்டு சரி பேக்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த புது மாடலில் கொஞ்சம் லுக் வைஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே தெரியும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டிஸ்பிளே அண்ட் ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஸ்விட்சஸ் பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஹை பீம் லோ பீம் அதுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சு, அப்புறம் ஹார்னுக்கான ஸ்விட்ச் தந்திருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் ஆப்ஷனை மாற்றிக்கிறதுக்கான ஸ்விட்சும் தந்திருக்காங்க. ரிவர்ஸு, தேர்டு, செகண்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு 4 இது இங்கே தந்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஹார்ன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டிஸ்பிளே பார்த்துடலாமா? டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டரு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்ற கிலோமீட்டர் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டியிருக்கோன்னு பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு போல்டான ஸ்பீடோமீட்டர் தந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேவிகேஷன் சிக்னல் மாதிரி எதாவது தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ரைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா டைம் தந்திருக்காங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 மோட்ஸ், அதான் நான் ஸ்விட்சஸ் சொல்லியிருப்பேன். அதில் அதே மாதிரி நம்மளுக்கு 3 மோட் தந்திருப்பாங்க. இது நான் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு எக்கோ மோடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ், அதுக்கு ஒரு 3 இது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். இப்போ தேர்ட் மோடில் இருக்குதுன்னு சொல்லி இங்கேயும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ், ஆர்என் ரிவர்ஸும் நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் இந்த இருக்க நம்ம பேட்டரியில் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும்னு காட்டுது. ஒரு 133 கிலோமீட்டருக்கும் நம்ம இந்த பேட்டரியில் போக முடியும். அதே செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நம்ம 97 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அதே தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 71 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும்னு காட்டுது. அதில் இப்போ நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் வச்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும்னு சொல்லிட்டு அதே இதுலேயே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அது நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டாக தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் கனெக்டிவிட்டியும் நம்மளுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எப்படின்னா இப்போ மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வண்டி எங்கெங்கே இருக்குதுன்னு அந்த மாதிரி பார்த்துக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான இன்டிமேஷன் அதுக்கான சிம்பிள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின்னு, அப்புறம் பார்க்கிங் பண்ணியிருக்கோன்னு அந்த ஒரு பார்க்கிங் பண்ணணுன்னு அந்த ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து ரெடியாக இல்லை, இப்போ நம்ம ஆஃபில் இருக்கிறதுனால அந்த மாதிரி காட்டுது. அப்புறம் இன்ஜின் இங்கே ஒன்று சிம்பிள் காட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபிஎம் அதுக்கான இதுவும் இந்த மேலேயே தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம பேட்டரியை பற்றி பார்த்துடலாம். பேட்டரியோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.24 கிலோவாட்ஸுக்கான பேட்டரி தந்திருக்காங்க. அதே பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 19 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு இல்லை. பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 90 கேஜஸ் வருது. அப்புறம் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டபிள் தான். போர்ட்டபிள் மீன்ஸ் இப்போது நம்ம இந்த பேட்டரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டும் நம்ம போய் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வெளியவே சார்ஜிங் போடுற அளவுக்கு நம்ம பிளேஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வெளியே போட்டுக்கிறதுக்கும் அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. மொத்தமாக இப்போது நீங்கள் போர்ட்டபிளாக இப்போ நீங்கள் கலட்டி வீட்டுக்குள்ளே கூட போய் எடுத்து போய் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வெளியவே நல்லா ஒரு சாக்கெட் இருக்குது பிளேஸ் இருக்குன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே கூட நம்மளுக்கு சாக்கெட் தந்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டிக்கு இப்போ எங்கே நம்ம லாங் எதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி டைமில் சார்ஜிங் வெளியே நம்மளுக்கு இதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் நம்மளுக்கு இல்லை. அப்கமிங்கில் நம்மளுக்கு இன்னும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சார்ஜரில் தான் நம்ம எங்கே இருந்தாலும் போட்டாகணும். அதனால நம்மளுக்கு இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு பிளேஸ் இல்லாத மாதிரி தெரியும். அதனால யாராவது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரி, அதுக்கான பிளேஸ் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம்.
இப்போ நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வச்சுக்கிறதுக்கான பிளேஸ நம்மளுக்கு இங்க சீட்டுக்கிட்டயே கீழயே தந்திருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரீஷியஸான பிளேஸ் தந்திருக்காங்க. நீங்க இங்கேயே சார்ஜர்லாம் கூட வச்சுட்டு போலாம். எங்கேயாவது நம்ம தூரம் எதா போனோம்னா, கன்ஃபார்ம் நம்மளுக்கு சார்ஜிங் எல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுக்கான பிளேஸும் நம்மளுக்கு இங்கேயே தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட சஸ்பென்ஷன், டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சஸ்பென்ஷன் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு பிரேக்கும் டயர் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240 mm டிஸ்க் பிரேக்கர் தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 inch வீல்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90/80 செக்ஷன் டயர்ஸ் தந்திருக்காங்க. பேக் சைடை பார்த்துடலாம். பேக் சைடு பிரேக் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. அப்புறம் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110/80 டயர்ஸ் வித் 17 inch வீல்ஸாக தந்திருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்போ பிரேக் சிஸ்டம் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட மோட்டர் பார்த்துடலாம். அதுதான் நம்மளுக்கு இந்த புது அப்டேட்டில் மெயின் சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க. மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 kW மோட்டர் தந்திருக்காங்க. அதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. பீக் பவர் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. 4.1 பீக் பவராக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 790 mm வரைக்கும் தந்திருக்காங்க. அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 113 கிலோ வெயிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வண்டியோட பிரேக்ஸும் சரி, சஸ்பென்ஷனு, அப்புறம் டாப் ஸ்பீடு என்ன ஏதுன்னு எல்லாம் நம்மளுக்கு இந்த ரைட் வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் வியூவில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடு அப்புறம் பிரேக்கிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலான்னா, பிரேக்கெல்லாம் காம்போ பிரேக் சிஸ்டம் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நல்லா அதே பிரேக் சிஸ்டம் தான். நல்ல ஒரு க்ரிப்பாக பிடிக்குது. 240 mm டிஸ்க்குன்னா நல்லா பிடிக்கும்னு உங்களுக்கே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ஸ்பீடு இதை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்கோவில் பார்த்தீங்கன்னா, எக்கோவில் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41 to 42 வரைக்கும் போகுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நம்ம இங்கே முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு ஸ்பீடு ரேஞ்ச் டெஸ்ட் வந்து இருந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு புஷ் பண்ணுது, இந்த டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து எப்படி இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன மோட்டரோட பீக் பவரு. அதனால் அந்த ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு சிட்டி மோடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 62 வரைக்கும் நம்மளுக்கு தருது. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்துடலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு, ஸ்போர்ட்ஸ் மோடில் நம்மளுக்கு மெயின் டாப் ஸ்பீட் நம்மளுக்கு செக் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஒரு 85 வரைக்கும் நம்மளுக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பில்லியனோடு உட்காந்தாலும் சரி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு 70 வரைக்கும் ஏறி இருக்குது. இங்கே ஒரு இது கொஞ்சம் அப் சர்வீஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் டவுன் சர்ஃபேஸ்க்கு போயிடலாம். டவுன் நல்லா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு போயிட்டு நம்ம அப்படியே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம நல்லா நம்மளுக்கு இப்போது ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம டாப் ஸ்பீடை மட்டும் செக் பண்ணிடலாமா? நமக்கு அந்த டார்க் பீக் பவர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நீங்களே அப்படியே டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 80 வரைக்கும் போய் இழுத்துருக்கு. எவ்வளோ இருக்கும், இன்னும் எவ்வளோ இழுக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு 80 எவ்வளோ இன்னும் ஒரு 83 வரைக்கும் நம்மளுக்கு போகுது. நம்மளுக்கு அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 85 வரைக்கும் நம்மளுக்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பில்லியனோடு சேர்த்து நம்ம உட்காந்தாலே ஒரு 83 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அப்படியே நம்ம சோலோ இப்போ நம்ம பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயாவது போனோன்னா தனியாக எடுத்துன்னு போவோம். அந்த டைமில் இப்போ நம்ம சோலோவாக ஓட்டும்போது இன்னும் நம்மளுக்கு இப்போது பில்லியனோடு சேர்த்தே நம்மளுக்கு 83 வரைக்கும் தருது. அது நம்ம சோலோவாக போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ இழுக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்திங்கன்னா கிரீன் மோட்டார்ஸ் ரிவோல்ட் ஷோரூம் ஒசூர் தான். அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வண்டி பற்றி ஏதாவது ஒரு என்கொயரிஸ் ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது புக்கிங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தால் நீங்கள் ஒசூர் சரௌண்டிங் இருந்தால் போய் நேரில் விசிட் கூட பண்ணி பாருங்கள். நான் அதோட லொக்கேஷன் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இப்போ ஷோரூமுக்கு போக முடியல அந்த மாதிரி டைமில் ஏதாவது புக்கிங் போடணுன்னா கூட நான் உங்களுக்கு நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி எந்த என்கொயரிஸ்னா கூட கேட்டுக்கோங்க.
டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள்ஸ் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் கொஞ்சம் கமெண்ட் வந்து இல்லை இது சரியில்லை, இது நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்குறீங்க. இப்போது எதாவது சரௌண்டிங்கில் யாராவது இருக்கீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நமக்கு டெஸ்ட் ரைடுக்கான வெஹிக்கிளும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் ரைவ் கூட பண்ணி நீங்கள் அது எப்படி இருக்குது வண்டி எல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்டும் நீங்கள் போடுறீங்க, இப்போ இது நல்லா இல்லை, இந்த சர்வீஸ் சரியில்லை, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆக தான் செய்யும். அதுக்குன்னுட்டு இப்போது மொத்தமாக இப்போது இந்த பிராண்டே சரியில்லை, இந்த வண்டி சரியில்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் நெகட்டிவாக போடுறீங்க. அதை கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இப்போது ஒன்று பார்ட்ஸுக்கு லேட் ஆகும், அந்த மெயின் இப்போ அதனால தான் இப்போது நீங்கள் தந்திருக்க கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதாவது டிஃபர் ஆகும். அதனால் அது ஒரு ரீசனாக வச்சு நீங்கள் மொத்தமாக இதுன்னு சொல்கிறீங்க. மெயினாக எனக்கு கமெண்ட் அந்த மாதிரி வர்றது இந்த ரிவோல்ட்டை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதில் நான் அங்கே இருந்து நான் ஒரு வாட்டி நான் இருந்து பார்த்துருக்கேன். அந்த பார்ட்ஸுக்கு லேட் ஆகும். அப்புறம் அந்த நீங்கள் தந்துக்கிற ஒருத்தர் அவங்க எத்தனை வர வண்டி இது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அதுக்குன்னுலாம் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடாதீங்க இனிமேல். நாங்கள் இருந்து பார்த்த வரைக்கும் சர்வீஸ்லாம் ஓகே தான். எந்த இதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா எல்லாமே கரெக்டாக தான் நான் செஞ்சு தராங்க. அதுவும் ஓட்டி பார்த்த இதில் பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் எதாவது ஓட்டி பார்க்கணுன்னா கூட டெஸ்ட் ட்ரைவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்கினாலும் சரி. அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தர ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வச்சு தான் நம்மளுக்கு அந்த நம்ம ஏதாவது ஷோரூமில் போய் கேட்குறோன்னா அந்த இதை பார்த்து நம்மளுக்கு தர ஆளுங்களும் இருக்காங்க. ஒரு சில ஷோரூம்லாம் நம்மளுக்கு அந்த இதை பார்த்துட்டு நம்மளுக்கு தராமல் இருந்தாங்க. ஒரு சில பல ஷோரூம் தருவாங்க, ஒரு இது தரமாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருந்தா நம்ம நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எந்த பிராண்டில் நம்ம போய் கேட்டாலும் நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண தருவாங்க. அதனால் நான் உங்கள் சப்போர்ட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் போட்டுருங்க போதும். அப்புறம் இந்த பிளேசிக்ஸோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ராஜு த்ராட்லர். ராஜு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். Yeah.